Question number 7. If each edge of a cube is doubled, how many times will its surface area increase? How many times will its volume increase? அதாவது ஒரு கியூபோட எட்ஜ் வந்து டபுள் ஆச்சுன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட வால்யூம் வந்து எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம் சொல்யூஷன். முதல்ல வந்து சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து 6L². இப்போ எல் வந்து டபுள் டைம் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ எல் டபுள் ஆச்சுன்னா எல் ஈக்குவல் டு 2L. ஓகேவா? இப்போ வந்து இந்த இதுக்கு எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா வரும்? அப்போ 6 இன்ட்டு எல் இடத்துல வந்து 2L². 2² வந்து 4, L² வந்து L². அப்போ 6 இன்ட்டு 4 இன்ட்டு L². அப்போ 24L². ஒரு எஜ்ஜோட சைஸ் வந்து எல்லாம் இருந்ததுன்னா 6L². அதுவே டபுள் ஆச்சு அப்படின்னா 2L ஆச்சுன்னா 24L². பாருங்க, இது வந்து 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கியூபோட எட்ஜ் வந்து டபுள் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ்ட் 4 டைம்ஸ். வால்யூம் பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் அ கியூப் வந்து எல் கியூப். எல் வந்து எல் கியூப். ஓகேவா? இப்போ எல் வந்து 2L டபுள் ஆகுதுன்றாங்க. 2L ஆச்சுன்னா இதோட வால்யூம் வந்து 2 இன்ட்டு எல் கியூப். ஓகேங்களா? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8L கியூப். எல் சைஸ் கியூபோட வால்யூம் வந்து எல் கியூப். 2L சைஸ் கியூபோட வால்யூம் வந்து 8L கியூப். இப்போ இங்கே வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பை 8 டைம்ஸ். இதான் ஆன்சர். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பை 4 டைம்ஸ், வால்யூம் இன்க்ரீஸ் பை 8 டைம்ஸ். Question number 8. Water is pouring into a cuboidal reservoir at the rate of 60 liters per minute. If the volume of the reservoir is 108 meter cube, find the number of hours it will take to fill the reservoir. அதாவது ஒரு ரிசர்வாயர்ல, கியூபாய்டல் ரிசர்வாயர்ல வாட்டர் வந்து ஆகிட்டு இருக்கு. 1 மினிட்டுக்கு வந்து 60 லிட்டர்ஸ் வந்து பர் ஸ்பீட்ல வந்து போர் ஆகிட்டு இருக்கு. அதோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க வால்யூம் 108 மீட்டர் கியூப். அந்த ரிசர்வாயர் ஃபுல்லாக ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாம் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வாயரோட இது கெப்பாசிட்டி வந்து பார்க்கணும். அது வந்து 108 மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அது வந்து லிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 108 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1,08,000 லிட்டர்ஸ். ஓகேவா? இப்போ பெர் மினிட்டுக்கு வந்து வாட்டர் பெர் மினிட் வந்து 60 லிட்டர்ஸ் வந்து போர் ஆகுது. எவ்வளோ ஹவர்ஸில் ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்போ வாட்டர் பெர் ஹவர் கண்டுபிடிக்கலாம். வாட்டர் பெர் ஹவருக்கு 60 இன்ட்டு 60. ஏன்னா 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? 60 இன்ட்டு 60 3600 லிட்டர்ஸ் பெர் ஹவர் வந்து வாட்டர் வந்து போடுறோம். அப்போ ரிசர்வாயரோட கெப்பாசிட்டி 1,08,000 லிட்டரு. ஸோ எவ்வளோ நேரத்தில் இந்த ரிசர்வாயர் ஃபில் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்க்குறதுனா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டு ஃபில் த ரிசர்வாயர் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் ரிசர்வாயர் போட்டுக்கலாம். டிவைடட் பை பர் ஹவர் வந்து எவ்வளோ வந்து போர் ஆகுதுன்றதை போட்டுக்கலாம். 3600. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 0 கட் ஆகிடும். இது வந்து 6 டேபிளில் பார்க்கலாம். 6 for 36 180 வரும். இப்போ அகெயின் பாருங்கள், இங்கே வந்து 30. அப்போ 30 ஹவர்ஸில் வந்து ரிசர்வாயர் வந்து ஃபில் ஆகும். ஆன்சர் 30 ஹவர்ஸ். Thanks for watching.